வணக்கம். இப்போ நம்ம பேசக்கூடிய செய்தி என்ன, மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அபிதவார் நவமி அப்படின்ற ஒரு தினத்தை பற்றிய ஒரு செய்தி. அது மகாலய பட்சத்தில் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள் 26ஆம் நாள் அது வரக்கூடிய செய்தி 26ஆம் நாள் அந்த மகாதிவா 10ஆம் நாள் 26ஆம் நாள் அந்த நாள் வருது, செப்டம்பர் 26. இதனுடைய சிராத்தத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குருமார்களுக்கு நீங்கள் சிராத்தம் செய்வது. நல்லா கவனிக்கணும். பெற்றோர்களுக்கு செய்கிறது, நம்முடைய உறவுக்காரர்களுக்கு செய்வது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய குருமார்கள், ஏன்னா பூமியில் பிறந்த எல்லாத்துக்கும் ஒரு குரு இருப்பாங்க, வாத்தியார்கள், வாழ்க்கை வழி. அந்த குருமார்களுக்கு செய்யக்கூடிய சிராத்தம், உங்கள் நண்பர்களுக்கு செய்யக்கூடிய சிராத்தம், உங்களுக்கு நண்பர்களுக்கு செய்யக்கூடிய சிராத்தம், இவையெல்லாம் அந்த நவமியில் செய்கிறது விசேஷமானது. இந்த தென்புலத்து வழிபாட்டில் அதாவது யாரோ யாருக்கோ அடிமாங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் நம்மிடம் வாழ்ந்து மறந்தவங்களுக்கு தான் போடணுன்ற அவசியமே இல்லை. இந்த ஒரு நாளில் நீங்கள் யாருக்கு வேணாலும் எவருக்கு வேணாலும் நீங்கள் சிராத்தம் கொடுக்கலாம். தென்புலத்தார் வழிபாடு பண்ணலாம். சாப்பாடு போடுற கதை, அனாதை ஆன்மாக்கள் யாருமே கவனிக்காமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் நினச்சி இந்த நாளில் எப்போ யாருமே கவனிக்கலை, இந்த நான் உனக்கு சாப்பாடு போடுறேன், நீங்கள் அவர்களுக்கு படையல் போடுவது. குருமார்களை நினைத்து இறந்து உங்கள் வாழ்க்கை வழிகடத்திய குருமார்களுக்குரியது. நீங்கள் தொழிலாளர் இருந்தால் உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் உங்கள் வாழ்வுக்கு ஆதாரமாக இருந்த உங்கள் முதலாளியை நினைப்பது, இல்லை முதலாளியாக இருந்தால் உங்களுக்கு உழைத்து சென்ற இருந்து மரணித்த தொழிலாளியை நினைப்பது. நிறுவனங்கள் அவரவர் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்த பங்காற்றிய அனைத்து ஆன்மாக்களுக்கும் அவர்கள் நினைத்து வழிபாடு செய்வது. ஒரு நிறுவனம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையன்னு நினச்சிங்கன்னா, இதில் முக்கியமாக ஒரு நிறுவனம் வச்சுக்கோங்களேன், பல ஆண்டுகளுக்கு அந்த நிறுவனத்தில் எவ்வளோ பேர் உழைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் போனஸ் கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பீங்க, பென்ஷன்லாம் கொடுத்து நீங்கள் அனுப்பியிருப்பீங்க. அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகி கூட வீட்டில் போயிருந்துருப்பாங்க, போயிருந்து அவங்க காலகட்டத்துக்குள்ள மரணிச்சிருப்பாங்க, அது வேறு விஷயம் வச்சுங்களேன். ஆனால் ஒரு காலகட்டம் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிஞ்சாங்க இல்லையா, பணிபுரிந்து சென்ற ஆன்மா நீங்கள் நினச்சி பார்த்துக்கிங்க, அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஓய்வு காலத்தில் நாம் பணியாற்றிய நிறுவனத்தை பற்றியதாகத்தான் நிறைய பேருக்கு இருக்கும். அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் கம்பெனியில் அப்படி வேலை பார்த்தேன், இப்படி வேலை பார்த்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்னு சொல்லிட்டு அதை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு அரசு அதிகாரியாக இருப்பவர்கள் எந்த துறையிலிருந்து ஓய்வு பெறுகிறார்களோ அந்த துறையில் அவர்கள் பணியாற்றிய காலத்தை அசைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் கடைசி காலம் வரையும். இது யாராலையும் பிரிக்க முடியாது. ஒரு வங்கியில் பணியாற்றியிருந்தார்கள், அவர்கள் அந்த ஓய்வு காலத்துக்கு பின் அவர் வங்கியில் நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் நடந்தது என்பதை பற்றி பேசி கொண்டிருப்ப சிந்தி. எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையிலிருந்து ஓய்வு பெற்ற பின் அந்த துறையை நினைத்து அசைப்பட்டு கொண்டு இருப்பார்கள். அதை நினைத்து கொண்டே அவர்கள் வாழ்வில் கடைசி காலத்தை கழித்து மரணித்து விடுவார்கள். ஆனால் அந்த எண்ண அலைகளுடைய மகிமையானது அவர் எந்த துறையில் பயணித்தார்களோ, எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறார்களோ, எந்த அரசமைப்பு கட்டத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் அதில் அவர்களுடைய அந்த ஆன்மாவுடைய எண்ணம் அங்கு பதிவு செய்யப்படும் பதிவாக. எனவே அவர்கள் அந்த ஆன்மாக்களை நினைத்து அன்று அவர்களுக்கு ஒரு நினைவஞ்சலி செலுத்த வேண்டும். நிறுவனங்களில் இருந்தால் அவர்கள் அன்று நினைவஞ்சலி செலுத்திவிட்டு நீங்கள் இந்த பிதிர்கையில் கொடுக்கணும், பிண்டை வைக்கணும், எள்ளு வைக்கணும், தரப்பணும், அது எதுவுமே தேவையில்லை. அன்றைய தினம் உங்களுடைய ஊழியர்களுக்கு நீங்கள் ஒரு அன்னதானம் செய்தால் அதுவே அவர்களுக்கு பிதிர் தோஷ நிவர்த்திக்குரிய வாய்ப்பாக மாறிவிடும். அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மமும் தானமும் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகும், வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரும். எனவே அன்றைய தினத்தில் ஆடை தானம், அன்னதானம் மற்றும் அனைத்து தானங்களும் செய்ய விருந்தது, குரு காணிக்கை கொடுப்பது உகந்தது, குருமார்களை வணங்குவது நல்லது, தொழிலாளர்களை போற்றுவது என்பது நல்லது. உங்களுக்கு படியளக்கக்கூடிய எஜமானர்களாக இருக்கக்கூடிய முதலாளிகளை
அவர்கள் போற்றுவது நல்லது. உங்களுக்கு யாரெல்லாம் காரியமாக இருக்காரோ, யாரெல்லாம் கர்த்தாவாக இருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் நினைவு வரக்கூடிய, அதாவது இது நன்றி கடன் செலுத்தக்கூடிய ஒரு நாள். அவர்கள் உயிரோடு இருந்தாலும் சரி, இறந்த பின்னாலும் இறந்தவர்களுக்கு நன்றி கடன் செலுத்தக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய தினம். இந்த நவமி திதியில் நீங்கள் அவர்கள் நினைத்து வழிபாடு செய்து வணங்கி வரும் பொழுது உங்களுக்கு மேலும் மேலும் செல்வம் கொட்டும், மேலும் மேலும் வளர்ச்சி கொடுக்கும். வாழ்க்கையில் என்றும் இன்பமாக அந்த நிறுவனம் வளர்ந்து கொண்டிருக்கும். அந்த அவர்கள் இருக்கக்கூடிய பயணித்த பாதை மிகப்பெரிய வெற்றியை தந்து கொண்டிருக்கும். எனவே இந்த நாளில் தவற விடாதீர்கள். குருவை வணங்கி கூசி நின்றேனா என்ற ராமலிங்கன் அருட்பெருஞ்சோதி வள்ளலாரைனுடைய பாடலை ஏற்றுக்கொண்டு குருவை வணங்குங்கள், தொழிலாளர்களை போற்றுங்கள், எஜமானர்களை போற்றுங்கள், அனைத்து நண்பர்களையும் நீங்கள் நினைவு கூறக்கூடிய ஒரு நாள், உங்களுடைய நினைவஞ்சலி செலுத்த வேண்டிய ஒரு நாள். இந்த நாள் அவர் நினைத்து நீங்கள் வழிபாடு செய்து வணங்கும் பொழுது உங்கள் எல்லா காரியமும் சித்தியாகும். நன்றி, வணக்கம்.